போட்டித் தேர்வு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நம்மளுடைய 1M 1PYQ சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் நடந்து முடிந்த 2025 ஏல இருந்து பார்க்க போறோம். சரியா? ஸோ என்ன கொஸ்டின் பார்த்துருவோமா? ஸோ கொஸ்டின் பாருங்க, த பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் அக்கர்ஸ் ஒன்லி இன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன்னா என்னது? சேஞ்ச் த பெண்டிங் மூமெண்ட் சைன். ஸோ பெண்டிங் மூமெண்ட் சைன் வந்து எங்க சேஞ்ச் ஆகுதோ அங்க பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன்ங்கிறது வில் பி அக்கர். சரியா? அப்ப கொடுத்திருக்கிற பீம்ல எந்த பீம்ல பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ நம்ம கண்ண முடிவு ஈஸி ஆன்சர் சொல்லிடலாம். என்ன பீம்? ஓவர் ஹேங்கிங் பீம்ல தான் நமக்கு வந்து என்ன செய்யுதுன்னா பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். சரியா? சோ கேண்டிலிவரில் நடக்காது. சோ அதுக்கு ஒரு உதாரணம் கூட நம்ம பாத்திரலாம். சோ உதாரணத்துக்கு இப்ப கேண்டிலிவர் பீம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாயிண்ட்லோட எண்டு பாயிண்ட்லோட எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட பெண்டிங் மூமெண்ட் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கும். சரியா? ஓகே. சோ அப்ப அங்க வந்து என்ன செய்யல அப்படின்னா எந்த விதமான பெண்டிங் மூமெண்ட்டும் இடம் வந்து சேஞ்ச் ஆகல. சரியா? இப்ப சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் எடுத்துக்கோங்க. இதே இது உதாரணத்துக்கு ஒரு யூடிஎல் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சோ அதனுடைய பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எப்படி இருக்கும்? இப்படி ஒரு பேராபோலா மாதிரி இருக்கும். சோ இங்கேயும் வந்து எந்த விதமான சேஞ்சஸும் நமக்கு என்ன கிடையாதுன்னா நடக்கல. பட் ஓவர் ஹேங் பீம்ல அப்படி கிடையாது. காரணம் என்னன்னா the supports not situated at the end அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு. ஸோ சப்போர்ட்ஸ்ல வந்து என்ன செய்யும் அப்படின்னா எண்ட்ல வந்து சப்போர்ட் அப்படிங்கிறது இல்லாதனால நமக்கு அந்த இடத்துல என்ன செய்யும் அப்படின்னா பெண்டிங் மூமெண்ட்ங்கிறது சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஸோ பெண்டிங் மூமெண்ட் சேஞ்ச் ஆகிறதுனால ஓவர் ஹேங்கிங் இஸ் ஆன் ரைட் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.